அனைவருக்கும் வணக்கங்க. நந்திகேஸ்வராலேருந்து பேசுகிறேங்க. இப்போ ஒவ்வொரு தொழிலும் நிறையா தொழிலதிபர் வெவ்வேறு தொழில் பண்ணுவாங்க. இப்போ 8ஆம் எண் கொடுத்துருந்தா 8ஆம் உடைய எடுத்துக்காட்டு படம் போட்டிருப்பாங்க. இது முதல்ல ஒரு தடவை வாசித்தரேங்க. இப்போ சுக பஞ்சமாதிபதிகள்னு வந்திருக்கு. சுகம்னா 4ஆம் இடம், பஞ்சமாதினா 5ஆம் இடங்க. சுகம்னா 4ஆம் இடங்க. தாய் ஸ்தானம், வண்டி வாகனம் சுகம் அது அதனால் சுக பஞ்சமஸ்தானம்னு போட்டிருக்குங்க. 4, 5க்கு உடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றால் பண்ணிய பயிரெல்லாம் எண்ணிய பயனை தரும் அப்படின்னு விதி விலக்கு உண்டுங்க. ஜோதிட பாடல் உண்டு. பண்ணிய பயிர் எல்லாம் எண்ணிய பயன் தான். நீங்கள் செய்த விவசாயம் எல்லாமே நீங்கள் நினச்சவாறு லாபத்தை தரும். சந்ததி குறைபாடு மட்டும் இருக்குங்க. அது இந்த இதை மட்டும் இப்போ நான் விளக்கம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு விளக்கம். இப்போ இந்த பாடல் கேட்டிங்கள்ல, அதுக்கு உண்டான விளக்குங்க. இப்போ லக்னம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்கிறது, எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த லக்ன அதிபதிங்க நாம் பேன் எடுத்துக்கிறேன். இப்போ எந்த லக்னம் வேணாலும் இருக்கலான்னு சொல்லியிருக்கேன். லக்னம் ஒன்றுன்னு எண்ணி 4ஆம் வீட்டு அதிபதியோ 5ஆம் வீட்டு அதிபதியோ 4, 5 பரிவர்த்தனை. 4, 5 பரிவர்த்தனை. இப்போ இங்கே 4ஆம் வீட்டு அதிபதி சூரியன் சிம்ம வீட்டுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாக வருதுங்க. 5ஆம் வீட்டு அதிபதி கன்னி வீடு புதன் அதிபதியாக வருது. இது ரெண்டும் பரிவர்த்தனை. புரியுதுங்களா? 4, 5 வீட்டது பரிவர்த்தனை வெற்றி தான். அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ இந்த படம் போட்டேன், உங்களுக்கு எப்படி விவரம் சொல்கிறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ 4ஆம் அதிபதி சூரியன் இங்கே இருப்பார், 5ஆம் அதிபதி புதன் இங்கே இருப்பார். ஆனால் இப்போ இது இங்கே போய் உட்காரும். புதன் போய் சிம்ம வீட்டில் உட்காந்து சூரியன் இங்கே உட்காருங்க. புரியுதுங்களா? இப்போ சூரியன் இங்கே அமர்ந்து புதன் இங்கே அமரணும். இதான் பரிவர்த்தனைங்க. புரியுதுங்களா? 4ஆம் அதிபதி சுகஸ்தான அதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அமர்ந்தோம். இந்த 5ஆம் வீட்டு அதிபதி புதன் போய் 4ஆம் வீட்டில் அமர்ந்தாங்க. பரிவர்த்தனை 4, 5 வீடுகள் பரிவர்த்தனை. சரி, இந்த லக்கணத்துக்கு இதுங்க. சரி, நம்ம இங்கே ஒரு லக்கணம் போடலாம். மாடலுக்கு இங்கே ஒரு லக்கணம் போடலாம். தனுசு லக்கணம். சரி, 1, 2, 3 4ஆம் அதிபதி குருங்க, 5ஆம் அதிபதி செவ்வாய். இது எப்படி பரிவர்த்தனை உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த 4ஆம் அதிபதி செவ்வாய் குரு வீட்லேயும், இந்த குரு செவ்வாய் வீட்லேயும் அமருங்க. புரியுதுங்களா? இப்போ குரு இங்கே உட்காந்துடணும், செவ்வாய் போய் இங்கே. இதுதான் பரிவர்த்தனை. இப்படி ஒரு விவசாயிக்கு இருந்ததுனாங்க, டவுனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? விவசாயிக்கு தான் இது லாபம். எப்படி? 4, 5 வீட்டு அதிபதிகள் பரிவர்த்தனை வெற்றி தான். எப்படி? விளைவித்த பயிர் எல்லாம் நினைத்தபடி பயன் தரும். அவர் நினச்சிருப்பார், இந்த தடவை நல்லா பயிர் விளைச்சலாக இருந்தால் பரவாயில்லைன்னா அது பயிர் விளைவித்தல் அதிகமாக தான் இருக்கும். அவர் ஆயுளுக்கு அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்லேயும், 5ஆம் அதிபதி 4ஆம் வீட்லேயும் அவருக்கு எப்பயுமே அப்படி தானே இருக்கும். அப்போ விவசாயம் அவர் செய்யலாமல நீட்டாக. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு தடவை மட்டும் இல்லைங்க, அவர் எப்போ நினச்சாலுமே பயன்தாங்க. விவசாயியாக இருந்தால் பயன்தாங்க. அவர் ஒவ்வொரு தடவையும் வெள்ளாமை வைக்கிறப்ப 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கோம், 5ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் தான் உட்காந்துருக்கோம். ஏன் அவருக்கு லாபம் வருதுன்னா, அவருக்கு லாபம் வருதுன்னு அவர் விட்டுட்டு போகிற மனிதராக இருக்க மாட்டார். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. விவசாயத்தில் நீங்கள் சொன்னீங்க டீச்சர், 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்குது, 5ஆம் அதிபதி எனக்கு லாபம் வரும்னு போய் ஏற ஓட்டாமல், ஒரு களை வெட்டாமல், உரம் வைக்காமல், அந்த களை எடுக்காமல், தண்ணி விடாமல் அந்த விளைச்சலை பார்க்கக்கூடிய மகானாக அவரும் வருவாருங்க. இல்லைன்னா வராதுங்க. நினச்சபடி பயிர் வராது. ஜாதகத்தில் இருக்கிறது அப்பாற்பட்டதுங்க. 4, 5 அதிபதி இருக்குது, பணப்பயிர் பண்ணிக்கலாம், விளைவித்த பயிரெல்லாம் நினச்சபடி சொர்க்க தங்கம்னு நினச்சிட்டு வீட்டில் இருந்தாருன்னா எல்லாம் பாழாயிரும். ஆனால் அந்த ஜாதகர் என்ன பண்ணுவார்னா, 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துலையும், 5ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல உட்கார்ற விவசாயி என்ன பண்ணுவார்னா, விவசாயம்தான் நம்ம குழந்தைகள்னு கண்ணும் கருத்துமாக பார்க்குற ஒரு மாமனிதராக தான் அந்த விவசாயி இருப்பார். அவருக்கு தான் இந்த பலனை தரும். புரியுதுங்களா? எனக்கு ஜாதகத்தில் இப்படி இருக்குதுங்க, நீங்கள் சொன்னீங்க, எனக்கு வரலைன்னா நட்டுவிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு போய் வெள்ளாமை எப்போ போனோம்னா என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது.
அவருக்கு அந்த மனசு இருக்கும், அந்த வெள்ளாமை வைக்கிற அந்த மாதிரி சூழ்நிலை தான் எல்லாம் உருவாக்கி கொடுக்கும். புரியுதுங்களா? இந்த விவசாயி கஷ்டப்பட்டால் காடு தோட்டத்தில் கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சால் இவருக்கு நினைத்த பலனை தரும். ஆனால் சன்னதி குறைபாடு ஏற்படும். சன்னதி விஷயங்களில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். புரியுதுங்களா? பாருங்க, இன்னொரு மாடல். இப்போ நம்ம 8 பார்த்தோங்க. இப்போ 9ஆம் அதிபதி நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, அதனால தாங்க சீட்டுவே காப்புறேன். பாருங்கள், 9ஆம் அதிபதி பாருங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நம்ம 8ஆம் அதிபதி படிச்சிட்டோம். சுக பஞ்சமாதி 4க்கு 5க்கு உடையவர்கள் பரிவர்த்தனையானால் வீடு மாற்றிக்கிறதா பரிவர்த்தனை, பணப்பயிர் எல்லாம் எண்ணிய பலனை தரும், சன்னதி குறைபாடு உண்டு. அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அடுத்தது 9வது. இப்போ இந்த 9வதுக்கு என்ன வருது? செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக அப்போ லக்னத்தில் இருந்தால் செவ்வாய் வீடு 4ஆம் வீடாக வரணுங்க. 4ஆம் வீடு 1ன்னு எண்ணி 1 2 3 4ன்னு எண்ணுனா செவ்வாய் வீடாக வரணும். அப்போ எதாவது செவ்வாய் வீடு? மேச வீடு, விருச்சிக வீடு தான் செவ்வாய் வீடு. அந்த மாதிரி லக்கணமாக இருங்க, அந்த லக்கணம் இல்லை, அது 4ஆம் வீடு வர்ற மாதிரி நான் இப்போ மாடல் போட்டிருக்கேன், காட்டுறேன். அதிபதியாக 10ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் அதிபதி 4ஆம் வீடாக அந்த செவ்வாய் 4ஆம் வீட்டிலேயே தன் சுய ஆட்சி வீட்டிலேயே அமர்ந்திருந்தாலும் அல்லது 10ஆம் வீட்டில் லக்கணத்திலிருந்து 10ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் பூமி விற்றல் வாங்கல் ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடி கட்டி பறப்பார்கள். இப்படி இருந்தால் நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு போகலாம். கொடி கட்டிடுவீங்க, கொடி பறக்குதுன்னா அவ்வளவு ஃபேமஸாகிடுவீங்கிறேன் நான். கொடி கட்டினா பறக்குதாங்க. 4ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் பூமி விற்றல் வாங்கல் ரியல் எஸ்டேட் தொழிலில் கமிஷனுக்கு நல்ல கொடி கட்டி பறப்பாங்க. எப்படி? லக்கணத்திலிருந்து. இப்போ இதுக்கு விளக்கம் பார்க்கலாங்களா? சரி, இதுக்கு மாடல் போட்டிருக்கேன். ஏன்னா நான் சொல்கிற கருத்து பொய்ன்னு கூட வருங்க, அதனால தான் இந்த சீட்டை காட்டுறேன், நான் படித்த பாடத்தை காட்டுறேன். சரி, இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாங்க. இப்போ நம்ம 8வதுக்கு பார்த்துட்டோம். இப்போ 9வதுக்கு பார்க்குறோம். 9வதுக்கு பார்க்கும்போது பாருங்கள், மாடல் போட்டிருக்கேன். எப்படின்னு பாருங்கள். எடுத்துக்காட்டு 1. லக்கணத்திலிருந்து இது 4ஆம் இடத்துல எடுத்துக்காட்டு ரியல் எஸ்டேட்டுக்கு 4ஆம் அதிபதி லக்கணத்திலிருந்து வந்தால் 4ஆம் இடம் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்குது. சூரியன் 10ஆம் இடத்துல, இது வேறு போயிட்டுருக்கலாம். 4ஆம் இடம் இது ரியல் எஸ்டேட்டு. இது ரியல் எஸ்டேட்டுக்கு வருது. வாகனங்களை ஓட்டுதல், பூமிகள் வாங்கிறது, ரியல் எஸ்டேட் மின்சார பொருள் வாங்கியது பாடுவதாக இருக்குது. இருங்க, இது வேண்டாம், இருங்க. அடுத்து ரியல் எஸ்டேட்டு செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக இதுங்க இந்தாங்க. இப்போ இது பாருங்க, 4ஆம் இடம் செவ்வாய் அவர். லக்கணங்கிறது இங்கே இருக்குது, லக்கணம் இங்கே இருக்குதுங்க. லக்கணத்திலிருந்து எனக்கு தெரியலையா பாருங்க, இந்த மாடல் 9க்கு உண்டானது. 9க்கு உண்டானது இது இது 9க்கு உண்டானது தான். இப்போ லக்கணத்திலிருந்து 4ஆம் இடத்து அதிபதி போய் 10ஆம் வீட்டில் இருந்தாலும் அது ரியல் எஸ்டேட்டுக்கு வரும்னு ஒரு கருத்து வந்துச்சுங்க, அதனால் இதை போட்டேன். இருங்க, அது 9வது கொஸ்டினுக்கு தான். இதுவும் பார்த்துருங்க, அப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம். இப்போ இதுவும் ஒரு கருத்து வந்தது. இங்கே பாருங்கள், இது ரியல் எஸ்டேட்டுக்காரங்களுக்கு. இப்போ பாருங்கள், லக்கணத்திலிருந்து 4ஆம் இடத்து அதிபதி 10ஆம் வீட்டில் போய் உட்காரணும். லக்கணத்திலிருந்து 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறதுங்க. அப்போ 4ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு போனால் அந்த அதிபதி போய் 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கணும், இங்கே உட்கார்றது இல்லைங்க. நான் எடுத்துக்காட்டுக்காக போட்டேன். இப்போ 4ஆம் அதிபதி சூரியன், லக்கணத்திலிருந்து 4ஆம் இட சூரியன் 10ஆம் இடத்துல உட்காரணும். இப்படி இருந்தாலும் ரியல் எஸ்டேட் பண்ணால் கொடி கட்டுவேன், நல்லா ஃபேமஸாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே வேறு லக்கணம் போட்டு கட்டுறோம் பாருங்கள். லக்கணத்திலிருந்து 4ஆம் இடம், இங்கேயும் நசுமா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பாருங்கள். இங்கே 4ஆம் இடத்து பாருங்கள், 4ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்து அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வருது. லக்கணத்திலிருந்து 10ஆம் அதிபதி இங்கிருந்து பாருங்கள் இப்படி வருது. 2 சூரியனாக வர்றதுனால எனக்கே குழப்புது. இப்போ பாருங்கள், இங்கே 4ஆம் அதிபதி சூரியன் வேறு, நான் சூரியன் வராது வேறு போட்டிருந்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு பாருங்கள். 1 2 3 4ஆம் அதிபதி இங்கே அமராமல் 10ஆம் வீட்டில் அமருது.
10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் போய் சூரியன் திக்பலங்க. இங்கே அமர்ந்தாலும் ரியல் எஸ்டேட் பண்ணலாம். இல்லைன்னா 10ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் பாருங்கள், எண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் போய் 10ஆம் அதிபதி யார்? சூரியன் வராரு. நான் வேறு லக்கணம் போட்டிருந்தா வந்திருக்கோம். நான் போடும்போது இதே வந்துருச்சுங்க. 4ஆம் அதிபதி சூரியனாவது 10ஆம் அதிபதி சூரியனாக வர்ற மாதிரி வந்துருச்சுங்க லக்கணம் மாறும்போது. சரி, இங்கே 10ஆம் அதிபதி சூரியன், 10ஆம் அதிபதி சூரியன் இங்கே அமராமல் 4ஆம் இடத்துல அமர்ந்தாலும் ரியல் எஸ்டேட்டு பண்ணலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்கள் படிச்சிங்கல்ல 9வது 8க்கு இது 9வது பாருங்கள். இப்போ இது 9வது பார்க்கலாம். தெரியுதுங்களா தெளிவா? இப்போ பாருங்கள், இது ரியல் எஸ்டேட்டுக்கு தான். 4ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தாலும், 10ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தாலும் அதே தாங்க, முன்னாடி இருந்ததே தான் பின்னாடி அதே தாங்க. பாருங்கள், இப்போ லக்கணத்திலிருந்து 4ஆம் அதிபதி செவ்வாய்ங்க. லக்கணத்திலிருந்து 4ஆம் அதிபதி செவ்வாய் வீடு வரணும்னு சொன்னோமில்லங்க. 4ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தாலோ 10ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தோ பூமி விற்றல் வாங்கல் ரியல் எஸ்டேட்டு தொழில் கொடிகட்டு பறக்கலாம். அதே வந்துங்க செவ்வாயாக அமர்ந்து 4ஆம் அதிபதி செவ்வாயாக அமர்ந்து 10ஆம் வீட்டில் இருந்தால் அப்படின்னு ஒரு வாசகம் வருதுங்க. அது ஒரு நான் படித்து காட்டுறேன். அதுக்கு இந்த விளக்கங்க. இப்போ 4ஆம் அதிபதி செவ்வாயாக வர்றதுன்னா என்ன லக்கணமாக இருக்கணும்? சிம்ம லக்கணமாக இருந்தால் தான் 4ஆம் வீடு செவ்வாய் வீடாக வரும். பாருங்கள், 1 2 3 4 செவ்வாய் ஆட்சி வீடு. இது என்ன வீடு? விருச்சக வீட்டுக்கு தான் 4ஆம் வீடாக வரும். அப்போ என்ன லக்கணமாக இருக்கணும்? இது என்ன இதுங்க? சிம்ம லக்கணம், சிம்ம வீடு லக்கணமாக இருந்தால் 4ஆம் வீடு செவ்வாய் இடமாக வரும். இது இங்கே அமராமல் 4ஆம் வீட்டில் அமராமல் 10ஆம் வீட்டில் போய் அமர்ந்தாலும் சுக்கிரன் வீடு தான் வருது. ஆனால் நாம் அப்படியெல்லாம் பொருள் எடுத்துக்கணும். லக்கணத்திலிருந்து 4ஆம் வீடு செவ்வாய் வீடாக வந்து அந்த செவ்வாய் அதிபதி 10ஆம் வீட்டில் உட்காந்தாலும் ரியல் எஸ்டேட் பண்ணலாம், லாபம் அதிகமாக வரும். அதே மாதிரிங்க பூமி விற்றல் வாங்கல் ரியல் எஸ்டேட் தொழில் கொடி கட்டி நிற்பார். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கேயும் வரலாம். இங்கேயும் 4ஆம் வீடாக வரும். 4ஆம் வீடு இங்கே லக்கணமாக இருக்கணும். புரியுதுங்களா? இங்கே லக்கணமாக இருக்கணும். பாருங்கள், லக்கணம் 1 இப்போ சனி வீடு கும்ப வீடு. அப்போ நம்ம என்ன லக்கணமாக போடணும்? 2க்கு இங்கே 4ஆம் வீடு செவ்வாய் வீடாக வந்ததுன்னா இங்கே தான் வரும். மகர லக்கணம், சாரி, இங்கே லக்கணமாக வரும். 1 2 3 4 இது செவ்வாய் தான். புரியுதுங்களா? அப்போ மகர லக்கணம். இப்போ டாபிக் மாற்றிக்கலாமா? இப்போ 10ஆம் வீடு 4ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தால் 10ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தாவோ பாருங்கள். இப்போ லக்கணத்திலிருந்து 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்லேயே இருக்கலாம் அல்லது 10ஆம் வீட்டில் இருக்கலாம். புரியுதுங்களா? சரி, அப்போ இது என்ன லக்கணமாக வருது? இது என்ன லக்கணம்? சிம்ம லக்கணம். நம்ம இங்கே எழுதிக்கணும். அப்போ யோசித்து எழுதிக்கணும். அப்போ சிம்ம லக்கணம் சிம்மம். சரி, இப்போ 4ஆம் அதிபதி இங்கே இருந்தாலும் சரி 10ஆம் இடத்துல நம்ம ஒரு வீடை நாம்ளே கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும். ஏன் கஷ்டப்பட்டுட்டுங்க? சிம்ம லக்கணமாக இருந்து 4ஆம் அதிபதி செவ்வாயாக தான் வரும். செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருக்குதோ இல்லை 10ஆம் வீட்டில் வருதோ அது ரியல் எஸ்டேட்டு கொடி. சரி, இங்கே வந்து இது செவ்வாய் வீடு தானுங்க. அப்போ 1 2 3 4 அப்போ இது என்ன லக்கணம்? மகர லக்கணம் மகரம். ஈஸியாக புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ இந்த 2 லக்கணத்துக்காரர் தான் அதிர்ஷ்டம். புரியுதுங்களா? ரியல் எஸ்டேட்டுக்காரர் இது ரொம்ப விசேஷம். சிம்ம லக்கணமாக இருந்து 4ஆம் வீடு செவ்வாயாக வரும். மகர லக்கணமாக இருந்தால் 4ஆம் வீடு மேச வீடாக வரும். அது அதிபதி செவ்வாய் தான். அதை விடங்க இது உயர்வானா மகர லக்கணம் தான் சூப்பர் பெஸ்ட்டு. +++. ஏன்? இங்கே வந்துங்க மூலத்திரியோண வீடு. இது ஆட்சி வீடு, இது மூல ஆட்சி வீடு. இதை விட இது பெஸ்ட்டு. அப்போ மகர வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் டாப்பாக இருப்பாங்க. அப்போ இந்த 2 லக்கணத்துக்காரது சிறப்பு. புரியுதுங்களா? இந்த ரியல் எஸ்டேட்டு இது 2 லக்கணம் தான், சிம்ம லக்கணம் மகர லக்கணம். ஓகேங்களா? சரி, சிம்ம லக்கணமாக இருந்து மகர லக்கணமாக இருந்து செவ்வாய் வீடு 4ஆம் வீடு அந்த வீட்டிலேயே செவ்வாய் இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்திலிருந்து எண்ணி 10ஆவது வீட்டில் இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுறேன். இப்போ வந்து சிம்ம லக்கணமாக எடுத்துக்கிறோம். 4ஆம் வீட்டில் செவ்வாய் உக்காந்துருச்சு. இங்கே அமர்ந்தாலும் சரிங்க, இதுவும் ஓகே. இங்கிருந்து 10ஆவது 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கே அமர்ந்தாலும் சரி, செவ்வாய் திக்பலம். இந்த ரியல் எஸ்டேட்டு சிறக்கும். சரி, இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த வீடு செவ்வாயாக வந்து இந்த 2 லக்கணத்துக்கு தாங்க 4ஆம் வீடு செவ்வாயாக வரும், வேறு லக்கணத்துக்கு வராது. சரி, மகர லக்கணமாக இருக்குது. 1 2 3 4ஆம் வீடு இங்கே செவ்வாயாக இருந்தாலும் சரி,
இங்கே 4 5 6 7 8 9 10 இங்கே செவ்வாயாக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? இப்படி தான் கணிப்பு வரணும். மகர லக்கணமாக இருந்து 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலோ 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலோ திக்பலம். 10ஆம் வீட்டை செவ்வாய் இருப்பது திக்பலத்தை கொடுக்கும். சரி, இதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம எத்தனை பார்த்தோம்? 2 மாடல் பார்த்தோம். பூமி விற்றல் வாங்கல், ரியல் எஸ்டேட் தொழிலை கொடி கட்டி பறப்பாங்க. இப்படி ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு போயிருங்க. ஒரு பைசா இல்லாமல் நம்ம கமிஷன் வாங்கிட்டு வந்துடலாம். சரி, அடுத்தது கருங்கல் மணல் வியாபாரத்துக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு போடுறேங்க. கருங்கல் மணல் இது 10ஆம் நம்பருங்க. நான் சும்மா சொல்லுங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு படித்து காட்டி தான் நான் மாடல் போட்டிருக்கேன். 10ஆம் அதிபனாக செவ்வாய் வரணுங்க. இப்போ முதல்ல 4ஆம் வீடாக வந்தது, இப்போ 10ஆம் அதிபனாக செவ்வாய் வரணும். இந்த செவ்வாயோடு சனி கூடினால், இந்த செவ்வாய் அதிபதியோட சனி கூடினால் கருங்கல் மணல் வியாபாரம் செய்வார். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு பாடல் மூலிமா கருத்து எழுதியிருக்குதுங்க. 10ஆம் அதிபனாக செவ்வாயோடு சனி கூடினால் கருங்கல் மணல் வியாபாரம் செய்வார். செஞ்சு பாருங்கள், ஓஹோன்னு இருப்பீங்க. நான் இது புலம்பிகிட்டு இருக்கீங்களே என்னென்ன வியாபாரம் பண்ண, அதுக்காக நான் போட்டேங்க. இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், நான் ஈஸியாக ஏன் குழப்பிக்கிறேன். இந்த மணல் செங்கல் வியாபாரம் யாருக்கு பொருந்தும்? கும்பலக்கணம் கடகலக்கணம். கும்பலக்கணம் இவங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்? அப்போ தான் அவங்களுக்கு அந்த 10ஆம் அதிபதனாக செவ்வாய் வருவார். புரியுதுங்களா? பாருங்கள், இது என்ன லக்கணம்? கும்பலக்கணம். என்ன சொல்லிட்டாங்க நம்மளுக்கு? மணல் கருங்கல் வேணும்னா 10ஆம் அதிபதியான செவ்வாயோடு. அப்போ 10ஆம் அதிபதியாக தான் செவ்வாய் வரணும் லக்கணத்திலிருந்து. என்னன்னா அப்போ செவ்வாய் வீடு 2 தான். எது? மேச வீடும் விருச்சிக வீடும் தான் செவ்வாய் வீடு. அப்போ மேச வீடு செவ்வாய் வீடு 2 தான். அப்போ 2 லக்கணம் தானே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஈஸியாக அதை சொல்லிட்டேன். கும்பலக்கணம் கடகலக்கணம் இவங்களுக்கு தான் 10ஆம். பாருங்கள், இப்போ இது என்னது? கும்ப வீடு. 10ஆம் வீடு செவ்வாயாக வரும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 செவ்வாய் வீடு வருதுங்களா? சரி, வேறு லக்கணம் பாருங்கள். இந்த லக்கணம் கடகலக்கணத்துக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏன் நீங்கள் குழப்பிக்கிறீங்க சாமி? அதனால தான் நானே குழப்பிக்கிட்டு நானே விடையும் கொடுத்துறேன். கேள்வியும் நானே, பதிலும் நானே உங்களுக்கு கேள்வி கேட்டு நானே பதிலும் கொடுத்துட்டேன். அப்போ கும்பலக்கணம் கடகலக்கணத்துக்காரங்க ரொம்ப கவனித்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை கருங்கல் மணல் வியாபாரம் பண்ணுனா கொடி கட்டி பறப்பீங்க. எப்படி? 10ஆம் அதிபதியாக செவ்வாய் வரும் உங்களுக்கு. எப்படி? கும்பலக்கணத்துக்காரருக்கு விருச்சக ராசி வரும். கும்பலக்கணத்துக்கு விருச்சக வீடு 10ஆம் வீடு செவ்வாய். கும்பத்துக்கு விருச்சக ராசி 10ஆம் வீடு. கடகலக்கணத்துக்கு மேச வீடு 10ஆம் வீடாக வரும். கடகலக்கணத்துக்கு மேச வீடு 10ஆம் வீடாக வரும். அப்படி இருந்துட்டால் மட்டும் போதாது. இந்த செவ்வாய் எங்கே இருக்கணும்? செவ்வாய் இப்போ போடுங்க. இந்த 10ஆம் அதிபதி செவ்வாயோடு சனி கூடினால், இங்கேருந்து 10ஆம் அதிபதி இங்கே செவ்வாய் வீட்டோட எப்படி? கும்பலக்கணத்துக்காரருக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து அதோட சனியும் கூடினால் செவ்வாயோட ப்ளஸ் சனி இருக்கணும் அந்த வீட்டில். இந்த செவ்வாயோட சனி இருந்தால், புரிஞ்சுதுங்களா? 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் தான் வருவார். அதோட சனி பகவான் கூடி இருந்தால் ஜாதக கட்டத்தில் என்ன செய்வாங்க? கருங்கல் மணல் வியாபாரம் செய்தால் லாபம் உண்டு. செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஏதாவது பித்திரு தோசை, அந்த தோசை இந்த தோசைன்னு கஷ்டப்பட்டால் கூட இப்படி கோச்சாரத்தில் இப்படி சுற்றிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் செவ்வாய் இருக்குது என்னங்க, கூட சேரலை, கூட சனி பகவான் சேரலை. அந்த சனி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு வீடு போகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே செவ்வாய், இதுவும் நம்ம கணிக்கணும். இப்போ 10ஆம் அதிபதி செவ்வாய் மட்டும் செவ்வாய் வீட்டில் இருக்கிறாங்கம்மா. ஒருத்தர் பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு கேட்டா ஏம்மா எங்களுக்கு செவ்வாய் மட்டும்தான் இருக்குது, சனி பகவான் வரலைங்க, நான் என்ன செய்கிறது? அப்போ என்னன்னா சனி இப்போ இங்கே இருக்குது. எங்கே? சனி பகவான் இங்கே இருக்கிறார். எங்கே? கும்பத்தில். அப்போ அடுத்தது எங்கே போவார்? சனி மீனத்துக்கு போவார். அப்புறம் எங்கே வருவார்? இங்கே வருவார். அப்போ உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் வீடாக 10ஆம் வீடு செவ்வாய் வீடாக கோச்சாரத்தில் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா உங்கள் வீட்டுக்கே வந்துட்டாருன்னா, எந்த வீடு? அந்த செவ்வாய் இருக்கிற வீட்டுக்கே சனி பகவான் 2.5 வருஷம் கழித்து வந்தார்னா செவ்வாயும் சனியும் ஒரு வீட்டில் சேரும். புரியுதுங்களா? செவ்வாய் வீட்டில் செவ்வாய் இருப்பார்.
அது எந்த லக்கணமாக இருந்தால், இங்கே மேச வீடாக இருந்ததுன்னா செவ்வாய் வீடு அங்கே இருந்ததுன்னா செவ்வாய் ஆட்சி. மேச வீட்டுக்கு என்னது, மேசத்துக்கு வர்றதுன்னா கடக லக்கணமாக இருக்கும். கடக லக்கணமாக அமைந்து என்னங்க, கடக லக்கணமாக அமைந்து 10ஆம் வீடு மேச வீடாக வந்து செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கும் பொழுது, கோச்சாரத்தில் சனி 2.5 ஆண்டுகள் 2.5 ஆண்டு கோச்சம் இங்கே உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, செவ்வாயும் சனியும் சேர்ந்துக்கும். அப்பொழுது கருங்கல் மணல் வியாபாரம் நன்றாக கொடி கட்டி பறக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் இல்லைங்க, மற்றவங்களுக்கு இல்லை, இப்படி சேராதவங்களுக்கு சொல்கிறேன். ஓஹோன்னு இந்த 2.5 வருஷம் சம்பாரிச்சிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே கடகலக்கணமாக இருந்து விருச்சக வீட்டில் செவ்வாய் ஆட்சியோடு உட்காந்துருந்தா, அப்போ கோச்சார சனி 2.5 ஆண்டுகள் இங்கே வந்து தங்குச்சுன்னா மணல் கருங்கல் வியாபாரம் ஓஹோன்னு கொடி வெட்டும். இல்லை, லக்கணத்திலேயே இயற்கையிலேயே 10ஆம் வீடு செவ்வாய் பகவான் அமர்ந்து சனியும் அங்கே கூடியிருந்தால் பர்மனண்ட்டாக அவர் இதில் லாபம் வகை என்னங்க செஞ்சுக்கிட்டே தான் பரிசாகலந்தேன்னு லாபம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, இதுதாங்க விளக்கம். அடுத்தது 11ஆம் வீடு பாவகம் பார்க்கலாம். 11ஆம் வீடு என்ன போட்டிருக்கு, 11 படிங்க நீங்கள். நான் வாசிக்க நீங்களும் படிங்க. 11 என்ன, சனி 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகி, சனி லக்கணத்தில் சனி 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகி 10ஆம் வீட்டில் இருந்தாலும் அல்லது 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி 4ஆம் வீட்டில் இருந்தாலும் இரும்பு வாகனங்களை ஓட்டுதல் அல்லது திருத்துதல் தொழில்னா சரி பண்ணுற தொழில் செய்வார். பெட்ரோல் டீசல் விற்பனை செய்வராகவும் இருப்பார். ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கட்டுங்களா. சனி 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகி, சனி 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகி சனி வீடு 4ஆம் வீடாக வரணும். அப்போ என்ன வீடு, மகர வீடுமே கும்ப வீடு 4ஆம் வீடாக வரணும். அப்போ நம்ம லக்கணம் கண்டுபிடிச்சிட்டேன். கஷ்டப்படாதீங்க நீங்கள், உங்களுக்கு கஷ்டமே வேண்டாங்க. உங்களுக்கு நான் நீட்டாக தரேன், வாழைப்பழம் மாட்ட கொடுக்குறேன் கம்னர். சனி 4ஆம் இடத்துக்கு எந்த லக்கணம் வரும், மண்டை போட்டு கசக்காதீங்க, நானே எழுதி வச்சுருக்கேன். 4ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டில் இருந்தாலும் அல்லது 10ஆம் வீட்டு அதிபதியாகி, நல்லா புரிஞ்சுக்க, சனி 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகி 10ஆம் வீட்டில் போய் 4ஆம் இடத்துல உட்காராத 10ஆம் வீட்டில் இருந்தாலும், சனி வீடு 10ஆம் வீடு அதிபதியாகி 4ஆம் வீட்டில் இருந்தாலும் இரும்பு வாகனம் ஓட்டலாம். அதை என்ன சொல்கிறது, மெக்கானிக்கல் வைக்கிற தொழிலெல்லாம் பண்ணலாம். பெட்ரோல் டீசல் விற்பனை, பெட்ரோல் பங்கு டீசல் பங்கெல்லாம் வைக்கலாம். இது இவங்களுக்கு. இப்போ 11 படிச்சிட்டோமா, இதுக்கு விளக்கம் பார்க்கலாங்களா. சனி 10ஆம் இடத்திற்கு கருங்கல் இது இது 11க்கு பாருங்கள். சனி 4ஆம் இடத்துக்கு அதிபதி ஆயிடுச்சு, லக்கணத்திலிருந்து 4ஆம். அப்போ விருச்சக லக்கணமாக இருந்தால் தான் கும்ப லக்கணம் வரும், கும்ப வீடு 4ஆம் வீடாக வரும். அப்போ என்ன யார் செய்யலாம், லக்கணம் விருச்சக லக்கணமாக அமைந்து ராசி இல்லைங்க லக்கணம் விருச்சக லக்கணமாக மாறி 1 2 3 4ஆம் வீட்டு சனியாக போயிடுச்சு, சனியாக ஆயிடுச்சு. ஆனால் அந்த சனி பகவான் அங்கே உட்காந்துருந்தாலும் சரி, அங்கிருந்து லக்கணத்திலிருந்து 10ஆம் வீட்டுக்கு உட்காந்துருந்தாலும் சரி. பாருங்கள், எண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10ஆம். இந்த 4ஆம் அதிபதி சனி வீடாக வரணும். அது சனி வீட்லேயே உட்காந்துருந்தாலும் சரிங்க, இல்லை சனியை விட்டுட்டு 10ஆவது வீட்டில் வந்து 10ஆவது வீடாக என்ன வரும், சிம்ம வீடு. சிம்ம வீட்டில் இருந்தாலும் என்னது, இது கொடி கட்டி பறக்கலாம். நான் படித்தது என்ன ஹெட்டு, என்னது வாகனங்களை, இது வேறு டாபிக், இது வேறு என்னது இது 11வது என்னதான் போகலாம், வாகனங்களை ஓட்டலாம், இரும்பு வாகனங்களை ஓட்டலாம். அந்த இரும்பு வாகனத்துக்கு உண்டான ஏதாவது ரிப்பேர் ஆகிட்ட திருத்துதல் தொழில், அப்போ ஒர்க் ஷாப் வச்சுருக்கலாம், பெட்ரோல் டீசல் பங்க் வச்சுருக்கலாம். புரியுதுங்களா. அப்போ என்ன லக்கணமாக இருக்கணும், விருச்சக லக்கணமாக இருந்து 4ஆம் இடத்தில் சனி அமர்ந்து இருந்தாலோ அல்லது 10ஆம் இடத்தில் சனி அமர்ந்து இருந்தாலோ டீசல் பங்க்கு பெட்ரோல் பங்க்கெல்லாம் வைக்கலாம். அடுத்தது துலா லக்கணங்க, ஏன்னா சனிக்கு 2 வீடு பாருங்கள். அடுத்து துலாம், இங்கிருந்தால் தானே இங்கே வரும் பாருங்கள். சனி பக்கத்து வீடு தானே, இன்னொரு சனி வீடு இருக்குல்ல, கும்பத்துக்கு தான் ஒரு சனி வீடு, இன்னொரு வீடு இருக்குல்ல மகர வீட்டுக்கு மாடல். பாருங்கள், இங்கே லக்கணம் போட்டால் இங்கே வந்துச்சு. இப்போ அடுத்தது இது என்ன வீடு, இது என்ன வீடு, துலாம் வீடு. இது விருச்சக வீடு, துலாம். பாருங்கள், லக்கணம் துலாம் ஆயே 4ஆம் வீடு என்னவா வீடாக வருது, கும்ப வீட்டில் சனி வருதா. 4ஆம் வீட்டில் சனி இருந்தாலும் சரி, இந்த சனி இங்கே உட்காராத 10ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்தாலும் சரி, லக்கணத்தில் இருந்து
அப்போ துலாம் லக்கணமாக இருந்தீங்கன்னா கவனித்து பாருங்கள். லக்கணம் விருச்சகமாக இருந்தால் கவனித்து பாருங்கள். அப்போ துலாம் லக்கணம் 1ன்னு ஆகி 1 2 3 4க்கு அதிபதியாகி இங்கே இருந்தாலும் சரி இல்லை 10ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி என்னாகும், இவங்களுக்கு இரும்பு வாகனம் ஓட்டலாம், பெட்ரோல் டீசல் பங்கு வைக்கலாம், இல்லைன்னா லாரி லேத்து பற்ற வைக்கலாம். புரியுதுங்களா? சரி, இதுதான் இது சனிக்குங்க. இதே சனிக்கு. அடுத்ததுங்க மாடல் இது ஒரு மாடல் போட்டிருக்கு. லக்கணம் மேச லக்கணம். லக்கணம் மேசலம். சனி பாருங்க, இது சனி 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகி, இப்போ மேச லக்கணம் தான் வரும். சனி 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகி 10ஆம் இடத்தில் அமர்ந்தாலோ, சனி 4ஆம் இடத்துலேருந்தே அதே தாங்க 10ஆம் இடத்தில் அமர்ந்தாலோ, அல்லது ரிஷப லக்கணம் பாருங்கள், ரிஷபத்துக்கு லக்கணம், அது 4ஆம் இடம் அதிபதி எங்கே வருதுங்க, சிம்ம வீடு. இந்த அதிபதி 10ஆம் இடத்துல எங்கே போயிடும், இது என்ன இடம், கும்பம். கும்ப வீட்டில் அமர்ந்தாலோ, சனி 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகி 10ஆம் வீட்டில் இருந்தாலும், அல்லது 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகி 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி என்னங்க 4ஆம் வீட்டில் இருந்தாலும் இரும்பு வாகனம் ஓட்டுதல் திருத்துதல் தொழில்னா என்னங்க, ஏதாவது ரிப்பேர் ஆகிறது திருத்துறது. அப்போ என்ன வைக்கணும், லாரியெல்லாம் வைக்கணும், லேத்து பற்ற வைக்கணும், லாரி லேத்து. அப்புறம் ஓட்டுதல் திருத்துதல் தொழில் செய்வார். பெட்ரோல் டீசல் விற்பனை செய்வராக இருப்பார். சரி, இப்போ 12வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுக்கலாம், பொய் சொல்லக்கூடாது இல்லைங்க. பார்த்து சுக்கிரன் 1 4 10ஆம் இடங்களுக்கு அதிபதியான 4ஆம் இடத்துலேயோ 10ஆம் இடத்துலேயோ இருந்தால் கண்ணாடி பொருட்கள், மின்சார பொருட்கள், சங்கீத பொருட்கள்லாம் விற்பனை செய்யலாம். சுக்கிரன் 1 4 இடங்களுக்கு அதிபதியான 4ஆம் இடத்துலேயோ 10ஆம் இடத்துலையோ இருந்தால் கண்ணாடி பொருள், மின்சார பொருள், எலக்ட்ரிக் பொருளெல்லாம் வைக்கலாம். சுக்கிரன் 1 4 10 வரணுங்க. பாருங்கள், லக்கணம் 1ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, இல்லை லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தாலோ, இல்லை லக்கணம் இங்கிருந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலோ, அல்லது 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலோ, புரியுதுங்களா, 1ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இருந்தாலோ, பாருங்கள் இது லக்கணத்திலிருந்து பாருங்கள், இது வேறு மாடல். 4ஆம் இடம் 10ஆம் இடம், லக்கணத்தில் 4ஆம் இடம் 10ஆம் இடம். பாருங்கள் இது வேறு மாடல். இந்த லக்கணமாக போட்டால் இங்கே 4ஆம் இடம். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் என்னங்க, 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலோ 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலோ 10, பாருங்கள் இங்கிருந்து இருந்தால் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலோ என்னாகுங்க, கண்ணாடி பொருள்கள், மின்சார பொருள்கள், சங்கீத கருவிகள் விற்பனை செய்வாங்க. பாருங்கள் இங்கே லக்கணம் சுக்கிரன் அதிபதி இந்த வீட்டுக்கு போட்டால் 4ஆம் வீடு என்ன வீடாக வருது, மகர வீடாக வரும். அடுத்தது 10ஆம் வீடு சந்திரன் வீடாக வரும். இதுதாங்க லக்கணம் என்ன வரும் நம்மளுக்கு, ரிஷபம், கும்பம், சிம்மம், துலாம், இந்த 4 லக்கணம் தாங்க வரும். என்னது பாருங்கள், 4 தான் மாடல். ஏன்னா 4ஆம் வீடு 10ஆம் வீடு போகும்போது 2 இது இருக்குது. எது, 4ஆம் வீட்டு அதிபதி பாருங்கள், சிம்ம லக்கணம், ரிஷப லக்கணம், கும்ப லக்கணம், சிம்ம லக்கணம், துலாம் லக்கணம், கும்பம், ரிஷபம், இந்த 4 லக்கணத்துக்காரத்துக்கு தான் இந்த மாதிரி அமைப்பு வரும். எதுக்கு, சுக்கிரன் 1 4 10 இடங்களுக்கு அதிபதியான, அது எந்த வீடாக இருக்கட்டும், 1 4 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான 4ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ இருந்தால் கண்ணாடி பொருள்கள், மின்சார பொருள்கள், சங்கீத பொருட்கள் விற்பனை செய்வார். அடுத்தது சுக்கிரன் 10ஆம் அதிபனாகி ராகு கேது சூரியனோடு கூடினால் மிருதகம் போன்ற தோல் வாத்தியங்களை வாசித்தல், இயக்குதல் போன்றவை இருக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகி, சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகி, இது என்ன கொஸ்டின்னு, 3வது மின்சார, இது சங்கீத பொருட்கள், இதுதான் 12 தான் மாடல் போட்டிருக்கு. இது 1 4 10ஆம் இடங்களுக்கு அதிபதியான 4ஆம் இடத்து அதிபதியோட 10ஆம் இடத்துல இருந்தால் கண்ணாடி பொருள்கள், மின்சார பொருள், சங்கீத கருவிகள் விற்பனை செய்வார். அப்போ இது என்னது, 12ங்க. இது என்னது கொஸ்டின்னு, 12 படித்தமில்லைங்க. இது 12 பாருங்கள். லக்கணம் இது என்ன லக்கணம், கடக லக்கணம். 4ஆம் இடத்தில் இருந்தாலோ 10ஆம் இடத்தில் இருந்தாலோ
4ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ இருந்தால் என்னங்க, கண்ணாடி பொருள், மின்சார பொருள், சங்கீத கருவிகளாக விற்பனை செய்யலாம். சரி, அடுத்ததுங்க இது அடுத்த மாடல். இது வந்துங்க மிருதங்கம் போன்ற மேல் தோல் வாத்தியங்கள். இப்போ தாங்க இது வருது. சுக்கிரன் 10ஆம் அதிபனாகி ராகு கேது சூரியனோட கூடினால் மிருதங்கம் போன்ற தோல் வாத்தியங்களை வாசித்தல், இயக்குதல் போன்றவை இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், லக்கணம் வந்துங்க சிம்ம லக்கணம். என்னது சிம்ம லக்கணம் 1 2 3 4 5 6 7 8 9 10. புரியுதுங்களா? சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகி, 10ஆம் இடம்னா சிம்ம லக்கணம் தான் வரும். அப்புறம் இங்கே 10ஆம் இடம்னா இங்கே வந்துடும், இங்கே வரும். இங்கிருந்து என்னென்னா 10ஆம் இடம் இங்கே வரணுங்க. சுக்கிரன் 10ஆம் இடம், இதுதான் சுக்கிரன் வீடு. இங்கே ஒரு சுக்கிரன் வீடு இருக்குது. இப்போ 10ஆம் அதிபதினா இங்கே சுக்கிரன் வந்தால் வேறு லக்கணம் போடணும், இங்கே சுயலுக்குன்னா அது வேறு மாதிரி எண்ணி பார்த்து போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10ஆம் இடத்து சுக்கிரன் ஆகி இதோட என்னென்ன சேரணும்? ராகு கேது சூரியன். சுக்கிரன் 10ஆம் அதிபதியாகி ராகு கேது சூரியனோட கூடினால் மிருதங்கம் தோல் வாத்தியங்கள் அல்லது இயக்குதல், வாசித்தல்லாம் போன்றவை சம்மந்தப்பட்டு இருக்கும். அப்படி தான் பேர். புரியுதுங்களா? மாடலு இது ஒரு மாடல். அதே மாதிரி தான் இதுங்க. பாருங்கள், மகர லக்கணமாயே 10ஆம் இடத்துல சுக்கிரன் நிற்கிது. இந்த பக்கத்தில் இங்கே நின்னா தான் இங்கே வரும், இதுக்கு இங்கே நிற்கிது. இங்கே நின்னால் 10ஆம் இடத்துக்கு இங்கே வரும் சுக்கிரனோட ராகு கேது சனி சேர்ந்தால் என்னங்க அதில் பேரும் புகழும் பெறுவார். சரி, அடுத்தது இதெல்லாம் சம்மதமாகும். அடுத்தது இது ஒன்று, லக்கணம் மகரமாயே. அடுத்தது பாருங்கள், சுக்கிரன் கூடினாலும் ரேடியோ இயக்கியப்பார். இது என்னது? லக்கணம் சிம்ம லக்கணம். 10ஆம் இடம் சுக்கிரன் 10ஆம் இடமாகி அப்போ இங்கே வருது. புரியுதுங்களா? பாருங்கள், இது என்னது? சுக்கிரன் 10ஆம் இடம் ஆகணும். அப்போ இதுதான் லக்கணம் வரும். சிம்ம லக்கணமாக இருந்தால் தான் சுக்கிரன் வீடு 10ஆம் இடம் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ஆம் வீடு சுக்கிர வீடாயே கூட சனி பகவான் சேர்ந்துட்டா, கூட சனி கூடினாலோ அல்லது சனி தான் அமர்ந்த வீட்டிலேருந்து இங்கே வரலாம். சனி வந்துங்க 10ஆம் வீடு சுக்கிர வீடாக மாறி இருந்து சுக்கிரன் அங்கே அமர்ந்திருந்து சனி கூடியிருந்தாலோ அல்லது சனி 3ஆம் இடத்து பார்வை இங்கே உட்காந்துருந்தா 3ஆம் பார்வையை பார்க்கும். புரியுதுங்களா? இல்லைன்னா 7ஆம் பார்வையை பார்க்குதுன்னா எங்கே உட்காரணும்? 1 2 3 4 5 6 7ஆம் வீடு. 7ஆம் வீடு இங்கே வரும். இந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் பார்வை. புரியுதுங்களா? 3 7 10 3 7 10. 7ஆம் பார்வையும் இங்கே வருது, 10ஆம் பார்வையும் இங்கே வரும். இங்கே வந்து சனி இருந்தாலோ, லக்கணத்தில் சனி இருந்தால் 10ஆம் வீடு சுக்கிரன் இருந்தாலும் இந்த மாதிரி பார்க்கலாம். எது? ரேடியோ, இயந்திர வாத்தியம், பேசுவது, பாடுவது, இந்த மாதிரியெல்லாம் தொழில் அமைச்சிக்கலாம். சுக்கிரன் 10ஆம் இடமாகி தன் சொந்த வீட்டில் உட்காந்து அதோட சனி கூடுனாலோ அல்லது சனி தான் அமர்ந்த வீட்டிலேருந்து இந்த வீடு எப்போ பார்க்கணும்? லக்கணத்திலிருந்து 3ஆம் பார்வையை இங்கே உட்காரலாம். சனி 7ஆம் இடத்துல உட்காரலாம். இங்கேருந்து என்னென்னா 7ஆம் வீடு, இங்கேருந்து 10ஆம் வீடு இங்கே வந்துருங்க. புரியுதுங்களா? 7ஆம் வீடுன்னா எங்கே வரும்? இங்கே வரும். அதே தான் மாடல் இங்கேயும் போட்டிருக்கோம். லக்கணம் இங்கே ஆகி 10ஆம் வீடு, 2 சுக்கிர வீடு இல்லைங்க. இந்த லக்கணமாக இருந்தால் இங்கே வருங்க 10ஆம் வீடு. இது தாங்க கருத்து. புரியுதுங்களா? இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள். நான் ஒவ்வொரு செய்யுளுக்கு பாட்டெல்லாம் பாடுனா பைத்தியம் பிடிச்சிக்குங்க. பாட்டு பாடுனா பைத்தியம் பிடிச்சிக்கும். இதுக்கு 10 வரி இருக்கும். அதை பாடுறதுக்குள்ளே போர் அடிச்சு போயிடும். அதனால தான் நான் விளக்கத்தை மட்டும் எடுத்துங்க. உங்களுக்கு இதை மட்டும் சொன்னால் புரியாது. அதனால் நான் லக்கணத்தையும் கொடுத்துட்டேன், தெளிவாக கொடுத்துருக்கேன். இவ்வளவு தெளிவாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பயன்பெறட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லோரும் பணக்காரராகலாம். புரியுதுங்களா? அமெரிக்காவில் ஜப்பான் மாதிரி ஆயிடலாம். அதனால் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பயன் பெறட்டும். இல்லாதவங்க பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்காம இல்லாதவங்களுக்கு கிடைச்சா என்னங்க பிரயோஜனம்? இந்த மாதிரி ஒருத்தருக்காவது அமைஞ்சா ஏங்க, அவர் வந்து என்ன ரேடியோ தொழில் செய்யலாம், என்னங்க இயந்திரவாதியம் செய்யலாம், ரேடியோ செய்யலாம். இந்த மாதிரிங்க சனி 3 7 10ங்க சனி பார்வை. இப்படி இருந்தாலும் இந்த மாதிரி தொழில்கள் செய்யலாங்க.
கிரசரு, ஜல்லி, மணல், கருங்கல் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பயன்பட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அது லாபம் இருக்கும். நம்ம இல்லாதவங்க வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண போகிறோம்? நன்றி, சுபம், வணக்கம். எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னங்க, எனக்கு ஷேர் பண்ணவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். அதிகமாக ஷேர் பண்ணுறீங்க. அப்புறம் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு நிறையா வியூஸ் வந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கும் நான் மறைமுகமாக பார்த்ததில்ல. என் குரலை மட்டும்தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நானும் என் முகத்தை காட்டலைங்க. பார்த்தா பயந்துக்குவீங்க, அதனால தான் காட்டல. உண்மையாளுங்க. அந்த என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோவை மட்டும்தான் வச்சுருக்கேன். அது 19 வயசு போட்டாங்க. அதை மட்டும் வச்சுட்டு அதையவே பாருங்கள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. அதனால தான் நான் டிப்பில் ஃபோட்டோ மாற்றாது இருக்கேன். என்றைக்கு அது ஒரு நாளைக்கு பர்த்டே அன்றைக்கி உங்களுக்கு வருவேன். நன்றி, வணக்கம், சுபம். எல்லாத்துக்கும் நன்றிங்க.